அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசினது அப்படிங்கிறது பெரிய ஸ்கேலா இவர் வந்து சொல்றாரு. சோ இது ஏற்படுத்தப்போற தாக்கம் என்ன, இதற்கும் தேர்தலுக்குமான தொடர்பு என்ன, இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறையுடன் மோத தெரிந்தவர்கள் அமித்ஷாவுடன் ஏன் மோத மறுக்கிறார்கள்? 39,000 கோடிக்கு என்ன கணக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் ஆதாரங்களை தூக்கி வீசினா யாராலையும் தாங்க முடியாது. ஊழல் மிக பெரிய அளவுல வந்து பேசப்படுது 2011 சட்டமன்ற தேர்தலில். அப்போ இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மெயின் தீமின் அடிப்படையில தான் அதிமுக பாஜக கூட்டணி இந்த 2026 தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கறத அமித்ஷா பேச்சுல இருந்து நாம எடுத்துக்கலாமா? ஊழல் எதிர்ப்புங்கிற ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம்ல எலெக்ஷன் சந்திக்கிறது எப்போதும் பிரச்சனையா இருக்கும். செந்தில் பாலாஜி பெரிய ஊழலில் ஈடுபட்டு இருக்காரு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி இத்தனை லட்சம் சம்பாதிச்சாரு அப்படிங்கிறத அவர் போட்டியிடுற தொகுதியில சொல்லி அவரை தோற்கடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த மாநிலத்தில் இருந்தாலும் என்னுடைய மனம் வந்து தமிழகத்தில் தான் இருக்கு அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன? 2026 தேர்தல் ஏன் பாஜகவுக்கு இவ்வளவு முக்கியமான கூட்டணியில் அனௌன்ஸ்மெண்டா பார்த்தாரு. நீங்க கூட்டணியா இருக்கணும், கூட்டாக இருக்கணும். கூட்டாக செயல்படுறப்ப இந்த கூட்டணியின் மீதான நம்பிக்கை ஒரு சாதாரண மக்களுக்கு வரும். கூட்டணின்னு சொல்லிட்டு தனித்தனியாவே செயல்பட்டு இருந்தா இந்த கூட்டணிக்கு வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 2026 ஜெயிக்கணும், வலுவான கூட்டணி அப்படின்னா வெறும் விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும்லாம் அவசியம் கிடையாது. விஜய் இல்லாமல் என்டிஏவால வந்து ஜெயிக்க முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். வெற்றிக்கு விஜய் வந்தால்தான் உத்தரவாதங்கிறது கிடையாது. ஆனா ஸ்வீப் பண்ணணும்னு நினைச்சால் விஜய் தேவைப்படலாம். இப்ப 234 தொகுதியில 200க்கு மேல இந்த கூட்டணி போகணும்னா அப்ப விஜய் தேவைப்படுவார். 150க்குள் அப்படிங்கிறதுக்கு இந்த கூட்டணியே போதுமானது. 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது உறுதி செய்யும். அதை தோல்வி அடைய செய்ய வேண்டும். அதை தோல்வி அடைய செய்ய வேண்டும்னா அதுக்கு ஒரே வழி வலுவான கூட்டணியை அமைப்பது. திமுகவை வீழ்த்துற அளவுக்கு வலுவான கூட்டணியை அமைக்கணும்னா நீங்க அதிமுக விட்டுட்டு ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது. அதனாலதான் அதிமுக இவர்களுக்கு தேவைப்படுகிறது. சோ அதனால்தான் இவ்வளவு முக்கியத்துவம். இது வந்து தேச நலன் கருதி இந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆதரேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால சீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய மதுரை விஜயம், அதுக்கப்புறம் அவர் அங்க பேசினது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக குறிப்பாக தேர்தலை ஒட்டி அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அதுல முதல் விஷயமா டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் பேசினது அப்படிங்கிறது குறிப்பா ஏன்னா டாஸ்மாக் தொடர்பாக வந்து அமலாக்கத்துறை தெரிவித்தது 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபைண்டிங்ஸ் அது. ஆனா இவர் சொன்னது அப்படிங்கிறது 39,000 கோடி, அதோட பெரிய ஸ்கேலா இவர் வந்து சொல்றாரு. சோ இது ஏற்படுத்தப்போற தாக்கம் என்ன, இதற்கும் தேர்தலுக்குமான தொடர்பு என்ன, இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல உச்ச நீதிமன்றம் கூட தடையெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். டாஸ்மாக்ல ஒரு 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அமலாக்கத்துறை எக்ஸ்பதிவின் மூலமாக வெளிப்படுத்தியது, ரொம்ப ஓப்பனா சொல்லி. அதுக்கப்புறம் இந்த டாஸ்மாகினுடைய உயர் அதிகாரி விசாகன் IAS உட்பட பல பேர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதை எதிர்த்து உடனே உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றம் வரம்புகளை மீறி விட்டது அமலாக்கத்துறை அப்படின்னு அவங்க கண்டிச்சு அந்த விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடை விதித்தது. அதாவது இதுல வந்து உச்ச நீதிமன்றம் கண்டித்தது என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை இந்த விசாரணையை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு அல்ல, அமலாக்கத்துறையினுடைய அணுகுமுறையை கண்டித்தது. அதாவது யார் இண்டிவிஜுவல், என்ன ஏது, யார் தப்பு பண்ணாங்க, இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம். ஆனால் மொத்தமாக ஒரு நிறுவனத்தையே நீங்கள் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தின் மீதே நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? இதுல வேற தமிழக தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பல புகார்களின் அடிப்படையில பல தனிநபர்கள் மீது நாங்களே வழக்கு தொடுத்து விசாரணை நடத்தி கொண்டு வருகிறோம், அதுக்கிடையில இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. இதற்கு மத்தியில தான் இப்ப இந்த 8ஆம் தேதி மதுரைக்கு வந்து பேசி இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள்
ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். டாஸ்மாக்ல 39,000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். முறைகேடுகள் நடந்திருக்கிறது. என்னுடைய ஒரு அடிப்படையான கேள்வி, ஒரு 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து பலரை விசாரணைக்கு உட்படுத்திய போது அவசரமாக உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடிய திமுக அரசு, உள்துறை அமைச்சர் எவ்வாறு இந்த 39,000 கோடி என்று சொன்னார், இது அத்துமீறிய விஷயம் அப்படின்னு சொல்லி இப்பக்குள்ள அவங்க கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்க வேண்டாமா? ஏன் உச்ச நீதிமன்றம் போகல? ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல ரெகுலரா அப்பியர் ஆகிற வில்சனே டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. எகைன் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்கிறார். அங்க வாதாடுவதற்கான ஒரு டீம் ஆஃப் எமினன்ட் லாயர்ஸ் அவங்க கையில இருக்காங்க. ஒரு 1000 கோடி அப்படின்னு சொன்னதுக்கும் அது சம்பந்தமா விசாகன் உட்பட பலர்கிட்ட விசாரணை நடத்தியதுக்குமே உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த திமுக இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் ஸ்பெசிபிக்கா ஒரு தொகையை சொல்லுகிறார், 39,000 கோடி அப்படின்னு. அமலாக்கத்துறை சொன்னதை விட 39 மடங்கு அதிகம். துடிச்சு எந்திருந்திருக்கணும்ல. அவசர வழக்கா விசாரிக்க சொல்லி அடுத்த செகண்ட் இங்கேருந்து போயிருக்க வேண்டாமா? புதுடெல்லிக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணி இருக்கணும்ல. ஏன் நடக்கல? அமலாக்கத்துறையுடன் மோத தெரிந்தவர்கள் அமித்ஷாவுடன் ஏன் மோத மறுக்கிறார்கள்? என்ன காரணம்? அமித்ஷா டீடைல்ஸ் எல்லாம் பேச மாட்டாரு, உங்களுக்கு தெரியும். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் இப்படி அவர் எப்படி சொல்லலாம்? அதுவும் ஒரு பொது வெளியில பொதுமக்கள் முன்னிலையில எப்படி சொல்லலாம்? இது தமிழக அரசுக்கு ஒரு தலைக்குழுவை உருவாக்கி விட்டா அப்படிலாம் நீங்க அள்ளி விட்டீங்கன்னா, நீங்க கோர்ட்ல போய் இந்த விதமா ஃபைல் பண்ணீங்கன்னா கோர்ட்ல 2 பேருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, இது சொன்னதுக்கு என்ன ஆதாரம்னு. அப்ப ஆதாரத்தை ஃபுல்லா அமித்ஷா சப்மிட் பண்ண என்னத்துக்காகும்? அதனால்தான் அமலாக்கத்துறையுடன் மோதுகிறவர்கள் அமித்ஷாவுடன் மோத மறுக்கிறார்கள். பிரச்சனை தான். அமித்ஷாவுக்கு இது நல்லா தெரியும். இந்த விஷயத்தை போட்டு உடைச்சாலும் இவங்க எங்கேயோ போக மாட்டாங்க, இவங்களால உச்ச நீதிமன்றம் போக முடியாது, அந்த அளவுக்கான கட்ஸ் எதுவும் கிடையாது. போனா இவர்கள் அம்பலமாகி விடுவார்கள், எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சு இப்ப அமித்ஷா பண்ணிருக்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்பதான் கீர்த்தி போட்டிருக்காரு, இன்னும் நிறைய இருக்கு. இந்த 39,000 தான் சொல்லியிருக்காரு. இதுக்கான பிரேக்கப் ஏதாவது கொடுத்திருக்காரா? இல்ல. இனிமே அதெல்லாம் வரும். இந்த கணக்கு எழுந்த மாதிரி எந்த வகையில இந்த 39,000 கோடிங்கிறது எதிர்காலத்தில் சொல்லுவார். இனி அடிக்கடி அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வர இருக்கிறார், வருவார். இப்பவே பாருங்க, அமித்ஷா 8ஆம் தேதி வந்திருக்கிறார், ரைட்டா? வர 22ஆம் தேதி அங்க முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி நடத்துகிறது பாண்டி கோயில்ல வச்சு. ஜூலை மாசம் மோடி வருகிறார். இந்த இந்து முன்னணி நடத்துற இந்த மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வருகிறார். பக்கத்துல இருக்க ஆந்திரத்திலிருந்து ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வருகிறார். ஜூலைல மோடி வரப்போகிறார். சோ அடுத்தடுத்து ஒரு பெரிய ஹெவி வெயிட்ஸ் வந்துகிட்டே இருக்க போறாங்க. எலெக்ஷன் வரைக்கும் நடக்க போகுது. அவங்க வர்றப்பதான் ஏதாவது குண்டை தூக்கி போடுவாங்க. அது எல்லாமே ஆதாரத்தோட தான் இருக்கும். ஏன்னா அமித்ஷா வெறும் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனரியா மட்டும் பேசல, ஒரு பார்ட்டி ஹெட்டா மட்டும் பேசல, அவர் ஒரு உள்துறை அமைச்சராகவும் பேசி இருக்கிறார். 39,000 கோடிக்கு என்ன கணக்குன்னு அவருக்கு தெரியும். அவர் ஆதாரங்களை தூக்கி வீசினா யாராலையும் தாங்க முடியாது. அதனால்தான் அவங்க உச்ச நீதிமன்றம் போகல. இது இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தேர்தல மிகப்பெரிய இஷ்யூ ஆகுமா? எனக்கு தெரிய ரீசன்டாங்க இந்த மதுபான ஊழல் தொடர்பா மாட்டின யாரும் திரும்ப ஆட்சிக்க வந்தீங்க. டெல்லியில ஆம் ஆத்மி மதுபான ஊழல்ல மாட்டினாங்க. பரிதாபத்துக்குரிய முறையில் தோற்று போனார். கேஜரிவாலே அவருடைய தொகுதியில் தோற்று போனார். அவரோடு சம்பந்தப்பட்டு அந்த மதுபான கொள்கையில பங்கெடுத்து அதன் மூலம் ஆதாயம் பெற்ற குற்றச்சாட்டுல மாட்டினவர் சந்திரசேகர ராவுடைய மகள் கவிதா. அதுக்காக அவர் சிறைக்கே போனார். கடைசியில் தெலுங்கானால அவங்க கட்சி ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. நீங்க பாருங்க, இந்த மதுபானம் தொடர்பான ஊழல்ல மாட்டினவங்க
அண்மை காலமாக தொடர்ந்து சரிவை காடுகிறார், தோற்கிறார். அந்த வரிசையில திமுக விரைவிலேயே சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல இப்ப டெல்லி மதுபான ஊழல் வழக்கு, அதுல வந்து ஒரு 500 கோடி வந்து அதுல வந்து இழப்பு, ஊழல் நடந்திருக்கு. அதுவும் இந்த பாலிசி சம்பந்தமான விஷயங்கள்ல ஆம் ஆத்மி கட்சி விளையாடி இருக்கு அப்படிங்கிறது தான் அதுல வந்து வெளியாச்சு. ஆனா இதோட ஸ்கேல் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜா இருக்கு. 39,000 கோடி. சார், அது டெல்லி வந்து ஒரு சிட்டி ஸ்டேட்டுங்க. சிட்டி ஸ்டேட் லெவல்ல ஒரு 1000 crores வரைக்கும் போச்சு. வெறும் பாலிசி மட்டும் இல்ல, இந்த பாலிசியில ஒரு சில நெளிவு சுழிவுகளை இவங்க கடைபிடித்ததன் மூலம் ஆம் ஆத்மி மிகப்பெரிய ஆதாயம் பெற்றது. அதுக்கு கிடைச்ச வெளியிலேருந்து அதன் காரணத்தினால கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு தான் பஞ்சாப்ல அவங்க ஜெயிச்சாங்க. அந்த பணத்தை முழுக்க முழுக்க பஞ்சாப்ல இறக்கினாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆம் ஆத்மி செய்த மதுபான ஊழல் என்ன அப்படிங்கறத தமிழ் ஊடகத்துல, அதுவும் இந்த காட்சி வடிவத்துல விரிவா சொன்னது நான் தான். அது நூக்கன் காரணம் எனக்கு தெரியும். அந்த ஒரு சில சாம்பிளுக்கு சில விஷயம் சொல்றேன். இப்ப எடுத்துக்காட்டா, டெல்லியில மதுபானம்னா நைட்டு 12 மணியோட க்ளோஸ் பண்ணி, அதுக்கு மேல பார் எதுவும் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. அதை தளர்த்தி அதை வந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் கொண்டு போனாங்க. அப்படின்னா எத்தனை ஹவர்ஸ் கூடுதலாக, அப்படின்னா எத்தனை ஹவர்ஸ் குடிப்பாங்க, எவ்வளவு ஹவர்ஸ் விற்க முடியும், அதை பாரு. அதே போல இந்த கல்லூரிக்கு போகக்கூடிய, அதாவது இல்லாட்டி கல்லூரி முடிக்கிற இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏஜை மட்டும் செட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த சட்டம் இருக்கு. அதை தளர்த்து பள்ளிக்கல்வி +2 முடிக்கிறாங்கள, +2 முடிச்ச உடனே தண்ணி அடிக்கலாம், அதுக்கு எல்லாருக்கும் எலிஜிபிலிட்டி உண்டுன்னு கூட்டு. அதே போல இத்தனை தெருக்களுக்கு ஒரு பார் தான் இருக்கணும் அப்படிங்கிறத மாத்தி தெருவுக்கு தெரு பார் இருக்கலாம் அப்படின்னு. இதன் மூலமா டெல்லியில இருந்த பார்களுடைய எண்ணிக்கை திடீர்னு ஒரு மாதத்துக்குள்ள 3 மடங்கு ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பார் லைசன்ஸ், அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கட்டணும். கொரோனாவை காரணம் காட்டி அந்த அமௌண்ட்டை ரொம்ப குறைச்சாங்க. குறைச்சு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த உரிமம் வழங்கப்படும், லைசன்ஸுக்கான உரிமம். ஆக்சுவலா ஒரிஜினல் தான் எவ்வளவோ செலவாயிருக்கும் ரொம்ப. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த குறைவான அமௌண்ட்டை கொடுத்து அவங்க உரிமம் வாங்கிட்டாங்க. ஒரிஜினல் பிரைஸ் படி உரிமம் வாங்குறதுக்கு எவ்வளவு தொகை கட்டியிருக்கணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட் போக மீதி இருக்குல்ல, அந்த காசை நீங்க ஆம் ஆத்மிக்கு தரணும். ஸோ இப்போ அவங்க கணக்குல ஒரு ஒரிஜினலா இருந்த பிரைஸுக்கு உரிமம் வாங்கினா எவ்வளவு செலவோ அவ்வளவு செலவு தான் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஆனா இப்போ அவங்க குறைச்ச ரேட்டு படி எவ்வளவு ஆயிருக்கோ அது போக மீத இருக்கிற காசு ஆம் ஆத்மிக்கு போயிடும். இந்த ஆம் ஆத்மிக்கு வசூலிச்சு கொடுக்கறதுக்காக பல ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. இதுல கவிதாவோட ரோல் எங்க வருது அப்படின்னா, அவங்க ரெக்கமெண்டேஷன்ல பல பேருக்கு பார் இது பண்ணாங்க. அதுக்கு கவிதாவுக்கு ஒரு கமிஷன் போச்சு. இது ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க. இப்ப இதை பேசினோம்னா இது விட்டு மாறினோம் சொல்றேன். இந்த மாதிரி நடந்தது, அதுக்கான பலனை அவர் அனுபவித்தார், கேஜ்ரிவால் தோற்றார். அதே போல இங்க வேற விதமா போயிட்டு இருக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதுல ஆரம்பிச்சு இந்த 10 ரூபாய்க்குல கணக்கே கிடையாது. ஏன்னா கேஷா வருது. என்ன பேங்க்ல என்ன ஜிபே அப்படின்ட்டு போக முடியாது, இல்லாட்டி என்ன செக்கா கொடுத்துட்டு போறாங்க. இந்த 10 ரூபாய்க்கு எல்லாம் அது வந்து அப்படியே மூட்டையா ஒவ்வொரு நாளும் சேரக்கூடிய பணம் எல்லாம் கேஷா போறது ஃபுல்லா எதுக்கு யூஸ் ஆகும்? அதுதான் எலெக்ஷன் டயத்துல ஓட்டுக்கு நோட்டா மாறுது. இந்த கனெக்ஷன் தான். சோ இதெல்லாமே வந்து கணக்கிலே வராது. இல்ல இப்ப நீங்க சொன்ன அந்த வழக்குல 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்னு டெல்லி எக்ஸாம்பிள், தெலுங்கானா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, முதலமைச்சரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், முதலமைச்சரின் வாரிசாக இருந்தவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த வழக்குல குறிப்பா அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது, டெல்லியில் எப்படி பாஜக ஆட்சி அமைத்ததோ 26 தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த சொல்றதுக்கு முன்பாக இந்த எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. அப்படின்னா ஒரு பெரிய கைதும் இதுல நடக்கும் நம்ம எடுத்துக்கலாமா? நினைக்கலாம், அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு பண்ண இன்னொரு ஸ்டேட்ல அடாப்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னால கவிதாவை கைது பண்ணாங்க. இப்ப அதனால அனுதாபம் அங்க ஏற்பட்டதா?
இல்ல. தெலுங்கானால அவங்க தோத்துத்தான் போனாங்க, ரைட்டு. ஆனா இங்கே ஏதாவது அரெஸ்ட் ஆகி அது எலெக்ஷன்ல அது ஒரு பலனாக அவங்க தரப்புல மாறிடுச்சுன்னா, அதனால தேவையில்லாத ஒரு அனுதாபம் வந்தாச்சுன்னா, அப்போ எப்ப எந்த காரியத்தை பண்ணணுங்கிறதுக்கு அவங்க ஒரு நாள் குறிச்சிருப்பாங்க. எது வேணாலும் ஆனா நடக்கலாம், நடக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் மோடியை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல தெளிவா இருக்குங்க, கிளின்ச்சிங் எவிடன்ஸ், தெளிவான எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் கை வைக்கிறது. ஒருத்தரை பிக்ஸ் பண்றதுக்கான எவிடன்ஸ் இல்லைன்னா எனக்கு அரசியல் எதிரி அப்படிங்கிறதுக்காக யாரையும் கை வைக்கிறது. கேஜ்ரிவால் மேல நேரடியா குற்றம் சாட்டுவதற்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ். கேஜ்ரிவாலோட அவருடைய ஆட்சியின் போதே செக்ரட்டரியா இருந்தவங்கலாம் இதை உறுதி செஞ்சிருக்காங்க, இவர் இந்த தப்பு பண்ணியிருக்காரு. தெளிவான ஒரு இது இருந்தது. அதனால்தான் அவர் உள்ள போனார். வெளியில வர்றதுக்கு எவ்வளவோ காலமாச்சு. கடைசியில எலெக்ஷன் வந்தாச்சு, நான் பிரச்சாரம் பண்ணணும், அவர் கட்சியின் தலைவன், பிரச்சாரம் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு, இந்த ரைட்ஸை சட்டம் மதிக்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்டு வெளியில வந்தார். ஆனா அதனால எந்த அனுதாபத்தையும் லோக்சபா எலெக்ஷன்ல அவரால் அடைய முடியல. 7க்கு 7 பிஜேபி ஜெயிச்சது, சட்டப்பேரவையிலையும் முடியல, அவரே தோற்ற. சோ இப்ப 2011 எப்படி வந்து ஒரு திமுக அப்படிங்கிறது ஒரு ஊழல் ஆட்சி, அதே மாதிரி ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்னு ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு பிளான், குறிப்பாக 2G ஊழல் மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்படுது 2011 சட்டமன்ற தேர்தலில். அப்போ இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மெயின் தீமின் அடிப்படையில தான் அதிமுக பாஜக கூட்டணி இந்த 2026 சந்திக்க போறாங்க அப்படிங்கறத அமித்ஷா பேச்சுல இருந்து நாம எடுத்துக்கலாமா? ஊழல் எதிர்ப்பு நான் சொல்ல மாட்டேன். ஊழல் எதிர்ப்புங்கிற ஒரு பொதுவான பிளாட்ஃபார்ம்ல எலெக்ஷன் சந்திக்கிறது எப்போதும் பிரச்சனையா இருக்கும். அது பெரிய அட்ராக்ஷன் கிடையாது, அது தேசிய பண்பு மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு எவன் தாங்க ஊழல் செய்யல அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட. இப்போ செந்தில் பாலாஜி பெரிய ஊழலுக்கு ஈடுபட்டு இருக்காரு, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தி இத்தனை லட்சம் சம்பாதிச்சாரு அப்படிங்கிறத அவர் போட்டியிடுற தொகுதியில சொல்லி அவரை தோற்கடிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறதுக்காக அவர் தோற்கடிச்சிருவாங்க. அப்பனா அதுக்கு முன்னால வந்து செந்தில் பாலாஜி தவறே செய்ய முடியாத அளவுக்கு ஒரு யோகியாக முனிவராக இருந்தவர்னு மக்கள் நினைச்சுட்டா இருந்தாங்க. அதை கருதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட். அப்படின்னா இந்த ஊழல்லையே ஊழல் எதிர்ப்புங்கிறது எந்த இடத்துல இருந்து வருதுங்கிறத பார்க்கணும். பல நிலைகள்ல ஊழல் இருக்கு, பல துறைகள்ல ஊழல் இருக்கு, ரைட்டா? எல்லா ஊழலுமே எடுபடாது. ஆனா டாஸ்மாக் எடுபடும், மதுவேற ஊழல் எடுபடும். என்ன காரணம் அப்படின்னா மதுங்கிற விஷயம் நேரடியா சமூகத்தை பாதிக்கிறது. இப்போ வந்து செந்தில் பாலாஜி யார்ட்டையும் 4 பேர்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு வேலை போட்டு தரல சார், அந்த 4 பேருக்கு பிரச்சனை, அது சமூகத்தின் பிரச்சனை இல்லை. ஆனா டாஸ்மாக் ஊழல்ங்கிறது சமூக பிரச்சனை, சமூகத்தின் பிரச்சனை. அதனால இது எடுபடும். அதனால தான் இந்த ஊழலை வச்சுன்னு சொல்லாதீங்கிறேன், டாஸ்மாகை வச்சு நம்ம சொல்லணும். இல்லாட்டி டாஸ்மாக் ஊழலை வைத்து எல்லா ஊழலுமே கோபத்தை கொண்டு வராது. ஒரு சமூகத்தின் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக எந்த ஊழல் இருக்கிறதோ அந்த ஊழல் தான் எதிர்காலத்தில் நேரேட்டிவ் ஆகும். இப்ப பிஜேபியோட பிளான் என்ன அப்படின்னா, மிக கடுமையான அதிருப்தி இருக்கு. பாலியல் வன்முணர்வு, பாலியல் வன்முறை, பெண்களுக்கு பெரிய அளவுல பாதுகாப்பு இல்லை. அடிக்கடி நம்ம பார்க்கிறோம், நிறைய வருது. அது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நடந்ததுல இருந்து ஆரம்பிச்சு அரக்கோணம் வரைக்கும் இருக்கு எக்ஸாம்பிள்ஸ், எவ்வளவோ இருக்கு. அது அதே போல இந்த டாஸ்மாக் விவகாரம் சாதாரண பள்ளி சிறார்கள் மத்தியிலேயே பெரும் தாக்கத்தையும் ஈர்ப்பையும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜாதி வெறி. இந்த 3 இஷ்யூஸ் இருக்கு. இதை கொண்டு போவாங்க. இதை கொண்டு போய் இதன் மூலமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்குல்ல, டிஎம்கே மேல இப்ப பரவலாக இருக்கிற அதிருப்தி, இந்த அதிருப்தியை கோபமாக மாற்றுவது, இதுதான் பிஜேபியோட பேசிக் ஸ்ட்ராட்டஜி, இல்லாட்டி என்டிஏவோட ஸ்ட்ராட்டஜி. இதைத்தான் டெல்லியில கேஜ்ரிவாலுக்கு எதிராக பிஜேபி செய்தது. அதைத்தான் சுட்டி காட்டுகிறது.
அதிருப்தியை கோபமாக மாற்றினார், அதிருப்தியை ஆவேசமாக மாற்றினார். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிட்டு என்னென்ன செய்யல அப்படிங்கறத அம்பலப்படுத்தினாங்க. யமுனைய கிளீன் பண்ணுவேன், உங்க படித்துறையில நீங்க நீராடலாம் எல்லாம் சொன்னீங்கல்ல, யமுனைய போய் பாரு. யோகி ஆதித்யநாத் கேட்டாரு எலெக்ஷன் டயத்துல, எங்க எல்லாம் மகா கும்பமேளா நடந்துட்டு இருக்கு, நான் அந்த திரிவேணி சங்கமத்துல பிரயாகராஜ என் அமைச்சர்களோட நான் குளிச்சிருக்கேன், ஒன்னாலும் இங்க வா, டெல்லியில இருக்கக்கூடிய யமுனைக்கு அமைச்சர்களோட நீ குளிக்க முடியுமா, இங்க குளிச்சு காட்டுனாரு. அவ்வளவு அசிங்கமா, அவ்வளவு மோசமா, நம்ம கூவத்தை காட்டு மோசமா இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன செய்தீர்கள்? அதே போல நல்ல குடிநீர் வழங்குவேன், சுலபமான விலைக்கு உங்களால ஏற்புடைய ஒரு 20-30 ரூபாய்க்கு நான் தருவேன், எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன். தண்ணி எப்படி வந்துகிட்டு இருக்கு காட்டினாங்க. குழாயில திரி விட்டா கருப்பு கலர்ல தண்ணி வருது, இதை சாப்பிட்டீங்கன்னா அடுத்தப்பறம் இங்க ஐசியூல போய் படுத்துருவீங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, அந்த ஒரிஜினல் வீடியோஸ் வெளியில வந்தது. சோ அதிருப்தியை ஆவேசமாக மாற்றுவது, அதிருப்தியை கோபமாக மாற்றுவது, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதை நோக்கி தான் இங்க போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா மவுண்ட் ஆகும். இதை சொல்றப்பதான் அமித்ஷா அவர்கள் மதுரையில் பேசுறப்போ சுட்டி காட்டினார். டிஎம்கே அது சொன்னதுல 90% செய்யவில்லை அப்படின்னாரு. போறப்போ ஒரு கோடு கிழிச்சிட்டு போனாரா, அப்படின்னா 10% தான் செஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுதான் டிஎம்கே லைன், இதுதான் சார், இதுதான் டெல்லி லைன். டெல்லியில இவர் சொல்லிட்டு கேஜ்ரிவால் என்னென்ன செய்யலையோ அதை ஃபுல்லா அமலப்படுத்தினாங்க. இப்ப அதே போல டிஎம்கே சொல்லிட்டு செய்யாத ஒவ்வொன்றையும் அமலப்படுத்துவாங்க. இல்ல, வந்தவர் சாதாரண நபர் கிடையாது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதுவும் அவர் பேசின விஷயங்கள்னு சொல்லி நிறைய தகவல் வருது. குறிப்பாக மாதம் வருவேன், அதிமுகவோட நீங்க ஜெல் ஆகணும், அதே மாதிரி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எங்கிருந்தாலும் கண்காணித்துக் கொண்டிருப்பேன், எந்த மாநிலத்தில் இருந்தாலும் என்னுடைய மனம் தமிழகத்தில் தான் இருக்கு அப்படின்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன? 2026 தேர்தல் ஏன் பாஜகவுக்கு இவ்வளவு முக்கியமா சொல்லியிருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுறப்போ சொல்லியிருக்காரு 2 விஷயம். கூட்டணி ஏப்ரல்லே ஏற்படுத்தியாச்சு, கூட்டணியா இருக்கீங்க, ஆனா கூட்டாக செயல்படாது. சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட என்ன, இனிமேல் சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறது கட்டளையாக பிறகு ஏடிஎம்கேட சேர்ந்து போராடுங்க, சேர்ந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி, இது சேர்ந்து போராடணும், சேர்ந்து இயங்கணும் அப்படிங்கிறது உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டும் அவர் சொன்னது இல்லை, மறைமுகமா ஏடிஎம்கேக்கும் அவர் உணர்த்தி இருக்கக்கூடிய விஷயம். இது 2 பேருக்குமே உண்டான ஒரு பொதுவான விஷயம். 2 பேர் கூட்டணியில் அனௌன்ஸ்மெண்டா பார்த்தாரு, நீங்க கூட்டணியா இருக்கணும், கூட்டாக இருக்கணும், கூட்டாக செயல்படுறப்ப இந்த கூட்டணியின் மீதான நம்பிக்கை ஒரு சாதாரண மக்களுக்கு வரும். கூட்டணின்னு சொல்லிட்டு தனித்தனியாவே செயல்பட்டுக்கிட்டு இருந்தா நீங்க ஜெல்லாகணும். ஆக்சுவலா ஜெல்லாகிறதுக்கு ஒரு வருஷம் டைம் அது வேணுங்கிறதுக்காக தான் ரொம்ப சீக்கிரமான இந்த கூட்டணியை சீல் பண்ணுது. சோ கூட்டணியை ரொம்ப சீக்கிரமா சீல் பண்ணிட்டு, ஆனால் கூட்டணி கூட்டாக வராமல் தனித்தனியா பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, அதனால அவர் அதை அவர் சுட்டி காட்டார். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எங்க போனாலும் என்னுடைய மனசு தமிழ்நாட்டில் தான் இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு. சோ தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியும்னா அதனுடைய பொருள் எல்லா விதமான பாசிபிள் சோர்சஸ்ல இருந்தும் அவருக்கு தகவல்கள் போய்கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான். ஒரு பீரியாடிக்கலா பல பேர் அவர்கிட்ட தொடர்புல இருக்காங்க, அவர் துறை சார்ந்த ஒரு சிலர்கிட்ட பல பேர் தொடர்புல இருக்காங்க. பீரியாடிக்கலா ஒரு சில அறிவுஜீவிகளிடம் அவங்க அப்பப்போ தொடர்பு கொள்றாங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்கிறாங்க. ஒரு சில இன்சிடென்ட்ஸை சொல்லி என்னுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கட்சி சாராத ஆனா அந்த கட்சியின் மீது அபிமானத்தோடு இருக்கிற அறிவுஜீவிகள்கிட்ட அவங்க கேட்கிறாங்க, இன்டலெக்சுவல்ஸ் கேட்கிறாங்க, தகவல் பெறுகிறார்கள். இது ரொம்ப ரீசெண்டாவே போயிட்டு இருக்கு. இதை உங்க ஆதன் தொலைக்காட்சிக்கு இதுக்கு முன்னால கூட நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப ரீசெண்ட் டேஸா இது ஒரு ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ
இங்க கட்சியில இருந்துதான் இந்த கட்சியை பற்றியும் அரசியல் பற்றியும் தகவல் அமித்ஷாவுக்கு போயாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவுமே இல்லை. அவருக்கு போயிட்டு இருக்கு தகவல். அதனால ஒண்ணு தெரியலன்னு சொல்லி யாரும் பிளஃப் பண்ணாதீங்க. யாரையும் பிளஃப் பண்ண முடியாது. குறிப்பா கட்சி மேலிடத்தை என்ன நீங்க ஈஸியா ஏமாத்திட முடியாது. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து தமிழ்நாட்டை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இதுதான் அந்த மெசேஜுடைய பொருள். அதை தாண்டி ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. இந்த தேர்தலுக்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இதுதான் விஷயம். இந்த தடவை 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படிங்கிறது நேரடியாக அமித்ஷாவுடைய கண்காணிப்பில் நடைபெறுகிறது. பிஜேபியை பொறுத்தவரை இல்லாட்டி என்டிஏவை பொறுத்தவரை இல்ல, அதுதான் நான் இந்த கேள்வியிலே கேட்டேன். இப்போ அவர் நிறைய மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார். அது எல்லாமே முக்கியமான மாநிலம். குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய பொறுப்பாளராக அவர் இருந்திருக்கிறாருன்னா அதுதான் அது அங்க இருந்துதான் டெல்லியை பிடிக்க முடியுங்கிறதால அங்க இருக்கிறாங்க, அங்க அவர் இருந்திருக்கிறார். தமிழகத்துல இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஓகே, அதாவது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே அதிக தலைவலியை தந்து கொண்டு இருப்பது திமுக அரசு. அது சட்ட ரீதியாக இருக்கலாம், பல கோணங்கள்ல. திமுக அரசு அதனுடைய அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக பிஜேபிக்கு எதிராக செயல்படுவதில் பிஜேபிக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இதுபோல எத்தனையோ எதிரிகளை சந்தித்துதான் அது இந்த உயரத்துக்கு வந்திருக்கு. இப்ப பினராயி விஜயன் இங்க ஆட்சி செய்கிறார். இப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சு? ரொம்ப சுமூகமாத்தான் மத்திய அரசு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் இங்க இருக்கிற மாநில அரசு, திமுக அரசு, மத்திய அரசு எதிர்த்து கொண்டே இருக்கு எல்லா நிலையிலும். அதை விட ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. அது 60களில் இருந்த அந்த பிரிவினைவாத போக்கு லேசா காட்டுற மாதிரி இருந்தது. கடைசி கல்மினேஷன் என்ன அப்படின்னா, தேசம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ரூபாய்க்கான சிம்பலை இவங்களா தனியா ரூன்னு எழுதிக்கிட்டாங்க. அதை எதிர்த்து பார்லிமெண்ட்லயே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினார்கள். இது தேச விரோத செயல் அப்படின்னே அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய அணுகுமுறை ஒவ்வொன்றிலும் ஒரு தேச விரோத தன்மை இருப்பதாக பிஜேபி லீடர்ஷிப் கருதுகிறது. சோ இந்த தடவை இந்த கட்சி ஆட்சிக்கு மீண்டும் விடக்கூடாது. அப்படி வந்தால் அது இந்தியாவுக்கே பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தமிழக தேர்தலை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக பிஜேபி கருதுகிறது. ஏன்னா இந்த நாட்டினுடைய எல்லை எப்படின்னா, அதுல சவுத்துல இந்த நாடு, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வருது. ஸோ இந்த நாட்டினுடைய எல்லையாக கன்னியாகுமரி தாண்டி அந்த எல்லைக்கோடு வந்தது. அது கடல் வடிவத்தில் இருக்கு. இலங்கையில ஹம்மந்தோடா துறைமுகத்தை சீனாவுக்கு தாரை வார்த்து இருக்கிறார். அப்ப சீனாவுடைய தளம் அங்க அமைக்கப்பட்டு வருகிறது. அது அவங்க துறைமுகம் சொன்னாலும் எந்த பர்பஸ்க்கும் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. இந்த டயத்துல தமிழகத்துல ஒரு தேசியத்துக்கு எதிரான ஒரு அரசு, ஒரு நாட்டு நலன் கருதாத ஒரு அரசு திரும்பவும் வருவது என்பது தேசத்துக்கே நல்லதில்லை அப்படின்னு அமித்ஷா, மோடி எல்லோருமே கருதுகிறார். அப்போ அட் எனி காஸ்ட் 2026 தேர்தலில் திமுக தோல்வி அடைகிறது அப்படிங்கிறது உறுதி செய்யும். அதை தோல்வி அடைய செய்ய வேண்டும். அதை தோல்வி அடைய செய்ய வேண்டும்னா அதுக்கு ஒரே வழி வலுவான கூட்டணியை அமைப்பது. திமுகவை வீழ்த்துற அளவுக்கு வலுவான கூட்டணியை அமைக்கணும்னா நீங்க அதிமுக விட்டுட்டு ஒரு கூட்டணியை அமைக்க முடியாது. அதனாலதான் அதிமுக இவர்களுக்கு தேவைப்படுகிறது. சோ அதனால்தான் இவ்வளவு முக்கியத்துவம். இது தேச நலன் கருதி இந்த முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதாவது ஒரு பிராந்தியவாதம் தலை தூக்கிறதுல கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஆன்டி நேஷனலிசம் ரொம்ப அதிகமாயிட்டு இருந்தா அது பிரச்சனை. இங்க ஆன்டி நேஷனலிசம் ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு நம்புறாங்க. போதைப் பொருள் கடத்தல், அந்த எக்ஸ் எல்டிடி பீப்புள் இப்போ ரொம்ப செயல்பட்டு இருக்காங்க. அவங்க போதைப் பொருள் கடத்தல் இருக்காங்க. அது சம்பந்தமா பல பேரை பிடிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்படிலாம் போயிட்டு இருக்கு. இதுல அதே நிர்வாகி கூட்டத்துல
விஜய் தொடர்பாக ஒரு கேள்வி வந்ததாகவும் அதுக்கு ஒரு பதில் சொன்னதாக சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா 2026 ஜெயிக்கணும், வலுவான கூட்டணி அப்படின்னா வெறும் விஜய் நம்ம கூட்டணிக்கு வரணும்லாம் அவசியம் கிடையாது. விஜய் இல்லாமல் என்டிஏவால வந்து ஜெயிக்க முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய்க்கு வந்து இப்போ இந்த ட்ரெண்ட்ஸ்ல வரக்கூடிய இந்த 20% மேல 15% மேல கூடிய ஓட்ஸ் எல்லாமே வருது. ஆனா அது வந்து எலெக்ஷன்ல 1/3 தான் கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை அவர் சொன்னதாக கூட தகவல். சோ இது எதை வச்சு? இது அவருடைய அனுபவம், அவருடைய அசஸ்மெண்ட் கரெக்டா. அதாவது உங்களுக்கு எப்படின்னா, எலெக்ஷன் டைம்ல ரொம்ப சூடு பிடிக்குங்க போக போக. அப்படிங்கிறப்போ ஆளாளுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க, நிறைய மீட்டிங் போகும், எல்லாரும் பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அப்போ இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு 15% அந்த ரேஞ்சில் தான் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் ரொம்ப புதுமையானவர், எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. இந்த டயத்துல அவருக்கு இவ்வளவுதான் கிடைக்குது அப்படின்னா, இது போக போக தேயும். இப்ப என்ன இருக்கோ அதுல வந்து ஒரு 1/3 இந்த ரேஞ்சு தான், 7-8% அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகிறார். ரைட்டா? அதுல ஒரு விஷயம் இருக்கு, விஜய் வந்தால்தான் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த சந்தேகம். ஆனா விஜய் வந்தால் ஸ்வீப்புங்கிறது உறுதி. இந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு விஜய் வந்துதான் உதவி செய்யணுங்கிறது இல்லை. இப்ப இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கரெக்டா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தேமுதிக உள்ள வருதுன்னு வச்சு, இந்த நிலையிலேயே அப்புறம் அதிருப்தியே ஒரு தனி கூட்டணி கட்சி மாதிரி. இந்த அதிருப்தியை கோபமாக மாற்றுவதிலே அதுக்கான நேரேட்டிவை உருவாக்குறதுலையும் ரொம்ப பர்ஃபெக்டா செயல்பட்டாகும். இதை சரியா செஞ்சுட்டாலே மிக சிறப்பான வெற்றியை பெற்று விட முடியும். அதனால வெற்றிக்கு விஜய் வந்தால்தான் உத்தரவாதங்கிறது கிடையாது. ஆனா ஸ்வீப் பண்ணணும்னு நினைச்சால் விஜய் தேவைப்படலாம். இப்ப 234 தொகுதியில 200க்கு மேல இந்த கூட்டணி போகணும்னா அப்ப விஜய் தேவைப்படுவார். 150க்குள் அப்படிங்கிறதுக்கு இந்த கூட்டணியே போதுமானது. அதனால அவர் சொன்னது கரெக்ட். இன்னொன்னு, அவ்வளவு பெரிய அனுபவசாலி, அவர் கணக்கு பண்ணாமல் சொல்லவே மாட்டார். முன்னால, அதாவது இந்த கூட்டம் எல்லாம் மேலுக்கு முன்னால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அறிவாளி, பேரெல்லாம் வேண்டாம், அமித்ஷாட்ட அதிமுக பத்தி ரொம்ப கடுமையா தான் பேசியிருக்கு. பேசினதும் உடனே அமித்ஷா, எப்போதுமே அமித்ஷாட்ட நீங்க 1 மணி நேரம் பேசுறீங்கன்னா அவர் அதிகபட்சம் 1.5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசும். அவர் வந்து கிரேட் லிசன். அதனால தான் அவர்லாம் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. நீங்க ரொம்ப பெரிய உயரத்துக்கு வந்தவங்கலாம் பாருங்க, ரொம்ப பேசாதவங்களா இருப்பாங்க, ரொம்ப வாயை திறக்க மாட்டாங்க, ஆனா நிறைய கேட்பாங்க, ஹியர் பண்ணுவாங்க. ரைட்டா? அதாவது பேச வேண்டிய நேரத்துல தான் பேசணும், எல்லா நேரத்திலையும் பேசிக்கிட்டு. ஒரு தடவை, அதாவது டிஎன் சேஷன் ஒரு டைப்ல தட்டாலடியா உத்தரவுகள் பிறப்பார், திடீர்னு அப்படியே எலெக்ஷன் கவுண்டர் பேன் பண்ணுவார் பயங்கரமா. அப்போ ஒரு நிருபர் கேட்டார், நீங்க இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியா இருந்திருக்கீங்க, கேபினட் செக்ரட்டரியா இருக்கு, எல்லாம் பண்ணிருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசி இது இந்த மாதிரிலாம் பண்ணி நாங்க பார்த்ததே இல்லையே, இப்ப என்ன இப்படி? அதுக்கு சொன்னாரா சேஷன், அன்றைக்கு காதுகளை திறந்து வைத்துக் கொண்டிருந்தேன், இப்போது வாயை திறப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்திருக்கிறது, இப்போது பேசுகிறேன் அப்படின்னா. சோ எல்லா நேரத்திலையும் வாயை இப்படியே திறந்துட்டு இருக்க கூடாது, கேட்கணும், நிறைய லிசன் பண்ணணும். ஒரு வார்த்தையினால திருவார்த்தையா வந்து விடும். ரைட்டா? அனாவசியமா பேச மாட்டாங்க. இந்த மாதிரி இங்க டாப் லெவல் லீடர்ஸ் எல்லாருமே பாருங்க, பேச வேண்டிய நேரத்துல மட்டும்தான் பேசுவாங்க. அதே போல அமித்ஷாட்ட அப்படியே ரொம்ப இதா இது பண்ணிட்டு அவர் வந்து அதிமுக பற்றி ரொம்ப ஒரு மோசமான பிக்சரை அவர் சித்தரிச்சிருக்கார். மோசமான பிக்சர்னா என்னன்னா, ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான உண்மை அல்லாத ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்கார். அவர் வந்து கட்சி சாராத ஒருத்தர், ஆனா அந்த கட்சியின் மீது அபிமானம் கொண்ட ஒருத்தர், ஒரு அறிவாளி, அது மாதிரி பண்ணியிருக்கார். அதெல்லாம் கேட்டு அமித்ஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, தமிழ்நாடு பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, எனக்கு குஜராத்தோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு, ஏடிஎம்கே தனியா ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனால் ஒரு எருமை மாட்டை நிக்க வச்சா கூட 20% அது வாங்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த எலெக்ஷனுக்கு முன்னால சொன்னது. கடைசியில் ஏடிஎம்கே எவ்வளவு % கிடைச்சது? 23%. நான் ஆச்சரியப்பட்டேன்.
என்ன இப்படி துல்லியமா இந்த மனுஷா அளந்து வச்சிருக்கான்? இப்படி எவ்வளவு பெரிய சாணக்கியதான், எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கு, எவ்வளவு ஃபிங்கர் டிப்ஸ்ல ஒவ்வொன்றும் தெளிவா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு எமோஷனலா, இது என்னுடைய வேண்டுகோளாவே சொல்றேன், ஒரு எமோஷனலா அரசியலை அணுகிறதுக்கும் ஆஹா ஓகம் கோஷம் போடுறதையும் தன்னை தொலைச்சிக்காம அமித்ஷாவும் மோடியும் என்ன பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் கூர்ந்து கவனி. அவங்க பேசுற ஒவ்வொரு லைனையும் படிக்கும். நிறைய பேர் நியூஸ் பேப்பர்ல தலைப்புச் செய்தி பாட்டு உள்ளே படிக்கிறது இல்லை. அமித்ஷா அதே போல மோடி அவங்க என்ன பேசினாலும் சரி, அதுக்குள்ள அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத தரோவா படிக்கும். அதை படிச்சாலே போதுங்க. அதுதாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஒரு நல்ல அரசியல் மாணவனா உருவெடுக்கலாம். அப்படி உருவெடுத்தால் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த அரசியல்வாதியா உருவெடுக்கலாம். நான் அதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். சில காலம் அரசியலை பார்த்திருந்தாலும் அமித்ஷா, இவர் மோடி அவங்க ஸ்பீச்சை ஒரு வரி விட மாட்டேன். ஏன்னா அவங்க ஸ்பீச்சினுடைய மீனிங்கே பிட்வீன் லைன்ஸ் தான் இருக்கும், பேசுற லைன்ல இருக்காது. அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த வரி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மன்னங்க ரெண்டு பேர். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மிக்க